திருமணத்தை மீறிய உறவு குறித்து வெளியில் பேசாமல் இருக்க ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது ஆபாச பட நடிகை ஸ்டோமி டேனியல்ஸ் என்பவர் டொனால்ட் ட்ரம்ப் மீது பரபரப்பு புகார்களை முன்வைத்தார். அவரது குற்றச்சாட்டுகளை ட்ரம்ப் மறுத்தாலும் பின்னர் இந்த விவகாரம் குறித்து வெளியில் பேசாமல் இருக்க நடிகைக்கு 1 கோடி ரூபாய் பணம் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் நியூயார்க்கில் உள்ள மேன்ஹட்டன் நீதிமன்றத்தில் ட்ரம்ப் மீது வழக்கு தொடரப்பட்டது. பரபரப்பாக நடைபெற்று வந்த வழக்கு விசாரணையின் இறுதியில் ட்ரம்ப் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அவர் மீதான 34 குற்றச்சாட்டுகளும் நிரூபணமாகியுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ட்ரம்புக்கான தண்டனை விவரங்கள் ஜூலை 11ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் இறுதியில் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் போட்டியிட தயாராகி வருகிறார். ஜூலை 15ஆம் தேதி குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக அவரை அறிவிப்பதற்கான ஏற்பாடுகளும் ஒருபுறம் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பு ட்ரம்புக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் தாம் ஒரு அப்பாவி என்றார். ஊழல் செய்த நீதிபதியால் வழங்கப்பட்ட மிக மோசமான தீர்ப்பு இதுவென்றும் ட்ரம்ப் சாடியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.